everyone, welcome to the channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற AI tool என்ன அப்படின்னா Google ரீசெண்டா லான்ச் பண்ண AI வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு ஆப் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம பார்க்க போற டூல் வந்து Googleோட Firebase Studio. நீங்க வந்து ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க, இல்ல ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கீங்க, இல்ல உங்களுக்கு ஆப் டெவலப்மெண்ட்ல இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க, எனக்கு கோடிங்கே சுத்தமா தெரியாது அப்படின்னாலும் இன்கேஸ் நீங்க இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோல வந்து எப்படி வந்து Google Firebase Studio யூஸ் பண்ணி ஒரு end to end ஒர்க்கிங் ஃபங்க்ஷனல் ஆப்பை வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ப்ளஸ் நம்ம வந்து லைவாக டெமோவும் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் வந்து எப்படி வந்து ஒரு குவிஸ் ஜென்ரேஷன் ஆப்பை கிரியேட் பண்ணலாம், ஒரு எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் மணி மேனேஜர் ஆப்பை வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன் த வீடியோ. பார்த்தீங்கன்னா இந்த Firebase Studio இருக்குது, இந்த லிங்க் ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லிங்க் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். Google Firebase Studioனா பேசிக்கலி என்ன அப்படின்னா Google AI powered அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் டூல். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட ஐடியா வந்து நம்ம பிளெயின் இங்கிலீஷில் நம்ம ப்ராம்ப்டில் கொடுத்தோம் அப்படின்னா அதுவே ஒரு ஃபுல்லி ப்ளோன் வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஃபங்க்ஷனல் ப்ரோட்டோடைப்பை வந்து நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஃப்ரீயாக நம்மளுக்கு கொடுத்துரும். ஸோ இப்போ இதுதான் வந்து Google Firebase Studioட லேண்டிங் பேஜ். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஆப் ஜென்ரேட் பண்ணோடனே அதோட பிஹைண்ட் தி சீன்ஸில் கோட் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நம்ம ப்ரௌசர்லேயே நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து அதர் AI யூஸ் பண்ணி ஆப் ஜென்ரேட் பண்ணுற டூல் லைக் ரெப்லிட், லவ்வபிள், போல்ட்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டூல் வந்து Google Firebase Studio வந்து அவுட்புட் வந்து ரொம்பவே குவிக்காக இருக்கும், ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்பவே குவிக்காக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒன்ஸ் ப்ரோட்டோடைப் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம இங்கே வந்து நம்ம நார்மல் இங்கிலீஷ்லேயே அந்த மாதிரி சேஞ்சஸ் சொல்லி கரெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எரர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நம்ம ஜஸ்ட் சேட் பண்ணி நம்ம எரர்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்ம வந்து இப்போ மல்டிபிள் உங்கள் டீமில் வந்து நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருமே கொலாபரேட் பண்ணி இந்த கோடை வந்து சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ அது போக நம்ம GitHubல வந்து இன்டெகிரேஷன் பண்ணிவிட்டு நம்ம டீம் கூட ஷேர் பண்ணி எல்லாருமே நம்ம இந்த வந்து அட் அ டைமில் எல்லாருமே சேம் ப்ராஜெக்ட்லேயும் ஒர்க் பண்ணிக்கலாம். இதை நம்ம வந்து ப்ரௌசர் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து இது மொபைல் வெர்ஷனில் ப்ரோட்டோடைப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைவாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அதையும் நம்ம வந்து Firebase Studioவில் வந்து பண்ணிக்கலாம். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆப் ஜென்ரேஷனுக்குள்ளே போய் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் லைவாக. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட்டாக கிரியேட் பண்ண போகிற ஆப் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி வந்து ஒரு குவிஸ் ஜென்ரேஷன் ஆப்பை வந்து எப்படி வந்து நம்ம ப்ராம்ப்ட் வச்சு கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக வைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தமிழ் சினிமா பற்றி குவிஸ் ஜென்ரேட் பண்ணி சொல்லி கேட்கலாம், அது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து நமக்கு இந்த Firebase Studioவோட ஹோம் ஸ்க்ரீன். ஸோ இங்கே தான் வந்து ப்ரோட்டோடைப் அண்ட் ஆப் வித் AI அப்படின்னு சொல்லுதுல இந்த இடத்துல தான் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம வந்து என்ன கிரியேட் பண்ணோம் நம்ம ஆப் ஐடியா வந்து நம்ம ப்ராம்ப்டாக வந்து இங்கே இந்த இடத்துல கொடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மோர் சாம்பிள் ப்ராம்ப்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கீங்க, என்னோட UI இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அதை அட்டாச்மெண்ட்டாக இங்கே அட்டாச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒர்க் ஸ்பேஸ் இருந்தால் அதை அட்டாச் பண்ணிக்கலாம். கோடிங் பண்ணி வச்சுருக்கீங்க, உங்களோட ஐடியா ஆல்ரெடி நீங்கள் வந்து கோடாக வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ரெப்போ வந்து GitHubலேருந்தோ இல்லை உங்கள் பர்சனல் ப்ராஜெக்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு எந்தெந்த லாங்குவேஜ் வேணும், உங்கள் லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ் இருந்தது அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். Go இருக்குது, பைத்தன் இருக்குது, ஜாவா. ஸோ உங்களுக்கு என்ன ப்ரிஃபரன்ஸ் இருக்கோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் வந்து அதை சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருக்கு. உங்களுக்கு வேணும்னா திரும்ப நீங்கள் ஆக்சஸ் பண்ணியும் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் இங்கே வந்து என்னோட ப்ராம்ப்டை கொடுத்துட்டேன். எனக்கு ஒரு ஆப், கலர்ஃபுல் ஆப் கிரியேட் பண்ணு, மல்டிபிள் சாய்ஸ் வச்சு அபவுட் இந்தியன் தமிழ் சினிமா பற்றி எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து எனக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கணும், சப்மிட் பட்டன் இருக்கணும். ஒன்ஸ் நான் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எல்லா கொஸ்டின்ஸும் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ரிசல்ட்டும் ஷோ பண்ணும், என்னென்ன தப்பான ஆன்சர், என்ன கரெக்டாக கொடுத்துருக்கேன், என்ன தப்பாக கொடுத்துருக்கேன், ஆன்சர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்ஸ் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து கம்ப்ளீட் இங்கே வந்து ப்ரோட்டோடைப் வித் AI அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் வந்து அது ஒரு கம்ப்ளீட்டாக ப்ரோட்டோடைப்பே கொடுத்துருச்சு. ஸோ அதோட ஃபீச்சர்ஸ் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுச்சு. அப்புறம் அதோட ஸ்டைலில் வந்து என்னென்ன ஸ்டைல் கைட் இருக்கும், கலர்ஸ் என்ன இருக்கும். உங்களுக்கு கலர்ஸ் வேணுன்னா நம்ம இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன சேஞ்சஸ் வேணும்னா நம்ம இங்கே ரெக்வஸ்ட் பண்ணலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் என்னென்ன ஸ்டாக் யூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லிடுச்சு. ஏஐக்கு வந்து Gemini யூஸ் பண்ணியிருக்கு, ஜென்கிட் யூஸ் பண்ணியிருக்கு. UI வந்து TypeScript, Next.js, அப்புறம் வந்து இந்த CSS ஸ்கிரிப்ட் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நம்ம கலர் சேஞ்சஸ்னால் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த கேஸில் வந்து டேரெக்டாக ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இது உங்களுக்கு வந்து ஓகே இது ஃபைனாக இருக்குது, நம்ம வந்து இன்கேஸ் வந்து இது ஃபைனாக இருக்குது, ஓகே நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாக கீழே போய் வந்து ப்ரோட்டோடைப் திஸ் ஆப்னு சொல்லி கொடுத்துடலாம். அப்படின்னா ஒன்ஸ் நம்ம ப்ரோட்டோடைப் திஸ் ஆப்னு சொன்னோன்னே அதோட பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து அதோட கோட் எல்லாத்தையுமே அது வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. வாவ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட்லி வந்து ஒரு 2 minutes ஆச்சு. அது கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்ணி UIயோட கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. இதை நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம்.
ஸோ பார்த்தீங்கன்னா ரீல் குவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, டெஸ்ட் யுவர் நாலேஜ் ஆஃப் தமிழ் சினிமா ஜென்ரேட்டட் ட்ரிவியல் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ வேணும்னா அப்படின்னா நம்ம டேரெக்டாக வந்து இங்கே ஸ்டார்ட் குவிஸ்ன்னு கொடுத்துடலாம். இதுவும் வந்து கீழே எரர் அடிக்குது. ஸோ இன்கேஸ் எரர் வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து ஃபயர்பேஸ் ஸ்டுடியோ வச்சே எரர்ஸ் எல்லாத்தையும் ரிசால்வ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா ஜென்கிட் எரர் இந்த மாதிரி ஜெமினை கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஜெமினை ஏபிஐ கீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுக்கல, அதனால தான் இந்த எரர் அடிக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்டர் ஜெமினை கீ இருக்குது. நம்ம ஆல்ரெடி நம்மகிட்ட ஒரு ஜெமினை கீ இருந்தால் நம்ம டேரெக்டாக ப்ரொவைட் பண்ணிடலாம். என் கேஸில் இல்லை. ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஆட்டோ ஜென்ரேட் ஆப்ஷன் கொடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஜெமினை கீ கிரியேட் பண்ணி ரைட் சைடில் கீழே எரர்ஸும் ரிசால்வ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திரும்ப ஸ்டார்ட் குவிஸ் கொடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து ஹூ இஸ் ஆஃபன் ரெஃபர்ட் அஸ் நடிகர் திலகம் அப்படிங்கிற சிவாஜி கணேசன் நினைக்கிறேன். Which Tamil film was the first to cross 500 crores at box office? I think Bahubali நினைக்கிறேன். Which movie marked Mani Ratnam's collaboration with A.R. Rahman? Roja. Which prominent political figure wrote the screenplay for the film Parasakti? M. Karunanidhi. Which film starring Shivaji Ganeshan and Padmini renowned for its depiction of classical dance and music? இல்லனா மோகனாம்பால்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியும். பட் நான் வேணே தப்பாக கொடுத்து பார்க்குறேன். அவள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். வீரபாண்டின்னு கொடுக்குறேன். ஓ, ரெண்டு தப்பா. Which marked his collaboration with music director after a brief years? ஓகே, இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் லிஸ்ட் பண்ணுது. ஓ ஓகே, நான் ஃபர்ஸ்ட் கொலாபரேஷன் நினச்சேன். ஸோ இங்கே வந்து நமக்கு 3 out of 5 கொடுத்துருக்கு. நமக்கு வந்து ஓவரால் ரிசல்ட் கொடுத்துருக்கு. நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், கரெக்ட் ஆன்சர்ஸும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. நம்ம சொன்ன மாதிரி எத்தலாம் நான் மோகனாம்பால் தான். சரி, பார்த்தோன்னா திரும்ப ப்ளே பண்ணி பார்க்கலாம். இது ரொம்பவே நைஸாக இருக்குல்ல. வித்தின் 2 minutes வந்து நம்ம ஐடியா நம்ம சொல்லி நம்ம ஒரு குவிஸ் ஆப்பே க்ரியேட் பண்ணிட்டோம். பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்ல. இப்போ நான் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா, எனக்கு இந்த கலர் சேஞ்சஸ் பண்ணணும், இல்லை எனக்கு யூஐ சேஞ்சஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நான் கீழே சேட்லேயே நான் மென்ஷன் பண்ணேன்னா அதுவே நமக்கு சேஞ்சஸும் பண்ணிடும். இல்லை ஏதாவது இஷ்யூஸ் வந்தாலும் நம்ம பார்த்த மாதிரி இஷ்யூஸ் வந்தால் அதுவே ரிசால்வ் பண்ணிடும் நமக்கு. நெக்ஸ்ட்டாக வந்து இன்கேஸ் நம்ம இந்த ஆப்பை வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம பப்ளிஷ் பண்ணிக்கலாம். பட் இந்த வீடியோவில் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ண போகிற கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பில்லிங் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணி நம்ம வந்து இதுக்காக செலக்ட் பண்ணோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து உங்கள் ஆப்பை வந்து லைவாக குளோபலாக எல்லாருமே உங்கள் ஆப்பை வந்து ஆக்சசபிளாக இருக்கணும், எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஆப்பை பப்ளிஷ் பண்ணி நீங்கள் வந்து ஹோஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா தனியாக சார்ஜஸ் வந்து பே பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் கேஸில் ஒரு சிம்பிளாக ஒரு குவிஸ் ஆப் கிரியேட் பண்ணோம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்க ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணி பார்க்கலாம். என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மோர் சாம்பிள் ப்ராம்ப்ட்ஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல போயிட்டு நம்ம எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் வச்சுக்கலாம். ஸோ நம்ம மந்த்லி வந்து நம்ம எக்ஸ்பென்ஸ் கால்குலேட் பண்ண ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் நம்ம கிரியேட் பண்ணி பார்க்கலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம மந்த்லி நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வந்து பட்ஜெட்லாம் போடுற மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் ஆப்பை நம்ம கிரியேட் பண்ணி பார்க்கலாம் இப்போ லைவாக. ஸோ இப்போ பார்த்தோன்னா அதே மாதிரி ப்ரோட்டோடைப் ஜென்ரேட் பண்ணிடுச்சு. ஒர்க்கிங் ஃபங்க்ஷனல் ப்ரோட்டோடைப் ஜென்ரேட் பண்ணிடுச்சு. ஃபீச்சர்ஸ் வந்து என்னென்ன இருக்கும், டேஷ்போர்ட் இருக்கும், ஸ்பெண்டிங் கேட்டகரி இருக்கும், சார்ட்டு கிராஃப்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. பட்ஜெட், இன்கம் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. அதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்க போதோ அது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸ்டைலும் இந்த என்ன ஸ்டைல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கு. இப்போ உங்களுக்கு ஸ்டைல் கலர்ஸ் சேஞ்சஸ்னால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அது என்னென்ன ஸ்டாக் யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லுது இங்கே. இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த ஆப் நேம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம கஸ்டமைஸ் கொடுத்துடலாம். கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எனக்கு வந்து மந்த்லி பட்ஜெட் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேம் வைக்கணும்னா வச்சுக்கலாம். வச்சுட்டு நான் இந்த இடத்துல சேவ் பண்ணிடுறேன். ஸோ வந்துடுச்சு, நம்ம சொன்ன மாதிரி நேம் வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து ப்ரோட்டோடைப் திஸ் ஆப்னு கொடுத்துடலாம். மாசா கோட் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. வாவ், இப்போ பார்த்தோம் அப்படின்னா மாசா வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு யூஐ கொடுத்துருச்சு. ஒரு டேஷ்போர்ட் மாதிரி ஃபுல்லாக வந்து மந்த்லி பட்ஜெட் கால்குலேட் பண்ணுற மாதிரி ஒரு யூஐ கொடுத்துருச்சு. ஸோ பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் இன்கம் இருக்குது, டோட்டல் எக்ஸ்பென்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, இப்போ நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், நம்ம பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார் சார்ட் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருக்கு. ரைட் சைடில் வந்து ரீசெண்ட் நம்ம என்னென்ன ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் பண்ணோம், நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி ரீசெண்ட் ட்ரான்சாக்ஷன் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்கு. நம்ம புதுசாக வேணால் ட்ரான்சாக்ஷன் மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே கூலாக இருக்குது பார்க்கவே.
ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னா நம்ம பண்ணிக்கலாம். நம்ம இதை எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து எல்லா கரன்சிஸுமே இங்கே வந்து யூஎஸ் டாலர்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை வந்து நம்ம இந்தியன் ஐநாரில் மாற்ற சொல்லி கேட்கலாம். இப்போ நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, எனக்கு கரன்சிஸ் ஃபுல்லாத்தையுமே வந்து எனக்கு ஐஎன்ஆர் இந்தியன் ருபீஸில் மாற்றி கொடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது பிஹைண்ட் த சீன் கோட் சேஞ்சஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிச்சு. வாவ், பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டான். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஐஎன்ஆரில் மாறிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு புதுசாக நான் ஒரு டிரான்சாக்ஷன் ஆட் பண்ணோம் அப்படின்னா நான் இங்கே கொடுத்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து டின்னர்னு சொல்கிறேன், எக்ஸ்பென்ஸ் பண்ணுறேன், டின்னரு ஒரு 1500 போடுவோம். ஸோ இங்கே ஆடுன்னு கொடுத்தோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ட்ரான்சாக்ஷனில் அப்டேட் ஆகிடுச்சு. ஆகஸ்ட் 10th வந்து 1500 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அது பார்த்தீங்கன்னா மாதம் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. இன்கேஸ் நமக்கு வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து பை சார்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. நம்ம எக்ஸ்பென்ஸை வந்து பை சார்ட்டில் பார்த்தா இன்னும் கொஞ்சம் ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும். அது போக எனக்கு இந்த யூஐ வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் வந்து அப்பீலிங்காக கலர்ஃபுல்லாக மாற்று அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிடுச்சு. இந்த மாதிரி தான் கேட்டேன். இந்த பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் பிரேக் டவுன் கொடுத்துருக்குல்ல. ஸோ நமக்கு இந்த மாதிரி வந்து நம்ம பை சார்ட்டில் பார்த்தா நமக்கு ரொம்பவே வந்து ஒரு விஷுவலி அப்பீலிங்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எதில் நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக இதுலேருந்தே பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ரெண்ட் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு வந்து கேல்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். என்டர்டைன்மெண்ட்டில் 8000 ஸ்பெண்ட் பண்ணிடுவோம், 7600. ஸோ இது அதோட கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இப்போ ப்ளஸ் வந்து இன்னும் நம்ம ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஃபீல்ட் சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரைட் சைடில் டாப்பில் பார்த்தீங்கன்னா செலக்ட்னு இருக்குல்ல. ஸோ நம்ம இங்கே செலக்டன் பண்ணி இப்போ இதை செலக்ட் பண்ணி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே என்ன சொல்கிறேன்னா, எனக்கு கலர் வந்து பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணி எல்லோவை மாற்றுன்னு சொல்லியிருக்கேன். நம்ம பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. வாவ், ஓகே வந்துருச்சு. ஸோ நான் இப்போ இங்கே மட்டும் செலக்ட் பண்ணி நான் சேஞ்ச் பண்ணேன், சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ஸ்பெசிஃபிக் இந்த இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணணும், கலர் சேஞ்ச் பண்ணணும், ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணோன்னா நம்ம அதை மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம இந்த சேஞ்சஸை ரெக்வெஸ்ட் பண்ணோன்னா பண்ணிக்கலாம். ஸோ அது போக இங்கே வந்து பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணணும்னாலும் ட்ராவும் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ட்ரா கொடுத்துட்டு நான் இங்கே பென்சில் செலக்ட் பண்ணிட்டேன். மேலே செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து நான் வந்து இங்கே வந்து சும்மா ஒரு லோகோ மாதிரி போட்டு பார்க்கலாம். நான் இங்கே என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பவர் பட்டன் மாதிரி சொல்கிறேன். பவர் பட்டன் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வந்து இங்கே கீழே மென்ஷன் பண்ணலாம், இன்க்ளூட் திஸ் லோகோ இன் த பாக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். வருதான்னு தெரில, பட் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சேஞ்ச் பண்ணல, பட் ஆனால் லோகோ மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து இந்த அப்சைட் ஆரோவாக இருந்தது, நம்ம இப்போ கொடுத்ததுக்கப்புறம் வந்து அந்த பர்ஸ் மாதிரி சிம்பிள் மாறிடுச்சு. ஏதாவது சேஞ்சஸ் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ்னால் நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். இங்கே இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த யூஐ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையுமே நம்ம பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து இந்த ஒர்க் ஸ்பேஸ் ஆக்சஸ் கொடுத்தாங்கன்னா அவங்களால வியூ பண்ண முடியும். செகண்டாக இருக்க அந்த ஸ்கேன் ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி இந்த ஆப் வந்து இந்த யூஐ வந்து உங்கள் மொபைலில் வந்து எப்படி வந்து உங்கள் மொபைலில் வந்து எப்படி வந்து வியூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைவாக பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரியே அதே மாதிரி எப்படி வந்து மொபைலில் வந்து வியூ ஆகுன்னு சொல்லிட்டு நம்ம டேரெக்டாக பார்க்கலாம். விச் இஸ் ரியலி கூல். ஃபியூ ஆட் ஆன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங் பேக்ரவுண்டில் இருக்கீங்க, உங்களுக்கு கோடிங் தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கோட் எப்படி இருக்குன்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி இந்த ரைட் டாப்பில் போய் ஸ்விட்ச் டு கோட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா இதோட பிஹைண்ட் தி சீன்ஸ் வந்து இது என்னென்ன கோட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு விஎஸ் கோடில் இருக்கிற மாதிரி நீட்டாக வந்து ஒரு எடிட்டரில் வந்து ஃபுல்லாக காட்டிடும் என்னென்ன கோட் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜேஎஸ் யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ சிஎஸ்எஸ் கோடு எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணிச்சு பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் கோட் இருக்குது, கோட் பேஸ் இருக்குது. ரைட் சைடில் வந்து அது ஜென்ரேட் பண்ண ரெஸ்பான்ஸ் இருக்குது. ப்ளஸ் ஆட் ஆன் என்ன அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா கீழே ஜெமினை இருக்குன்னு பாருங்கள். ஸோ இன்கேஸ் நம்ம ஜெமினை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக அதோட இன்ட்ராக்டும் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் நம்ம கோட் பேஸ் கொடுத்துச்சு, ரைட் சைடில் வந்து அதோட வந்து யூஐ ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துச்சு. கீழே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஜெமினைன்னு இருக்குது. ஸோ எனக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு கோடிங் தெரியும், ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோடிங் தெரியும், இந்த கோட் பேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஏதாவது கோட்லேயே நீங்கள் போய் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து கீழே அந்த ரைட் சைடில் வந்து ஜெமினை யூஸ் பண்ணிக்கலாம். பஸ்ட்.
ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இப்போ நமக்கு வந்து விஎஸ் கோட் மாதிரி நமக்கு ஒரு கோடிங் டூல் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்து நம்ம கோட் பேஸ் கொடுத்துருச்சு. நம்ம என்டையர் கோட் பேஸை வந்து லெஃப்ட் சைடில் மென்ஷன் பண்ணிடுச்சு. ரைட் சைடில் வந்து அதோட ரெஸ்பான்ஸ் வெப் யூஐ இதோட இப்போ பார்த்தோம் லெஃப்ட் சைட்னா கம்ப்ளீட்டாக கோட் பேஸ். இப்போ பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் அதோட கம்ப்ளீட் கோட் பேஸை கொடுத்துருச்சு. ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா அதோட யூஐ மென்ஷன் பண்ணிடுச்சு, நம்ம வெப்பேஜ் அவுட்புட் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இன்கேஸ் நம்ம முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி உங்களுக்கு கோடிங் தெரியும், நீங்கள் வந்து இந்த கோடை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பாட்டமில் வந்து ஜெமினை இருக்குது. ஸோ நம்ம யூஸ்வலாக நம்ம வந்து கோடை வந்து ஜெமினை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நம்ம டேரெக்டாக வந்து இந்த கோட் பேஸோட வந்து ஜெமினை இன்டெகிரேட் பண்ணி நம்ம வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் வேணுமோ அதை நம்ம கேட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரன் மை யூனிட் டெஸ்ட், ஆட் டிபெண்டன்சி ஆன் ஜே டெஸ்ட் டு மை ப்ராஜெக்ட், விச் ப்ராசஸ் ஆர் வி ரன்னிங் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொஸ்டின் வேணால் லைவாக நம்ம கேட்டோம் அப்படின்னா லைவாக ஜெமினை ரெஸ்பாண்ட் பண்ணோம். எக்ஸாம்பிள் வந்து நான் இங்கே என்ன சொல்கிறேன்னா கேன் யூ ஹெல்ப் மீ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கோட் பேஸ் அப்படின்னு சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு சொல்கிறேன். வாவ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடில் இருக்க கோட் பேஸை கம்ப்ளீட்டாக வந்து அது என்னென்ன ஒவ்வொரு ஃபைல்ஸும் ஃபோல்டர்ஸும் எதுக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கான். திஸ் இஸ் த மெயின் சோர்ஸ் டைரக்டரி விச் இஸ் காமன் ஃபார் மெனி ப்ராஜெக்ட்ஸு. ஸோ இதில் ஏஐயில் என்ன பண்ணுதுன்னா இதெல்லாம் வந்து இந்த ஏஐ ரிலேட்டட் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இதில் தான் இந்த ஃபோல்டர்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லுது. சோர்ஸ் ஏஐயில் தான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் ஃபீச்சர்ஸ், ப்ரெசன்ஸ் ஆஃப் ஜென்கிட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லுது. ஸோ மாசாக இருக்குது. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து ரியல் டைமில் கோட் பேஸை வந்து எப்படி என்னென்ன இருக்குது, என்னென்னலாம் வந்து அவங்க எப்படிலாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஜெமினை வச்சு லைவ் சேட் ஆப்ஷன் வச்சு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது உங்கள் கோடை சேர்ந்து சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து சேட் பண்ணி நீங்கள் சேஞ்சஸ்லாம் பண்ணிக்கலாம், விச் இஸ் வெரி குட். நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை மல்டிபிள் பீப்புள் வந்து இந்த ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த நம்ம இப்போ ஜென்ரேட் பண்ண கோட் சேஞ்சஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து GitHubல புஷ் பண்ணி மல்டிபிள் பீப்புள் வந்து கொலாபரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா இதில் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து GitHubல வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கலாம் அந்த உங்கள் சேஞ்சஸ் எல்லாத்தையுமே, விச் இஸ் வெரி கூல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எப்படி வந்து ஒரு ஏஐ வச்சு ஒரு ஆப் கிரியேட் பண்ணலாம் ஃப்ரம் த ஸ்க்ராச் வித்தவுட் கோடிங் நாலேஜ், ஜஸ்ட் ப்ராம்ப்ட் மட்டுமே வச்சு எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி மார்க்கெட்டில் ஆல்ரெடி ஏஐ வச்சு ஆப் கிரியேட் பண்ணுற டூல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரெப்லிட், லவ்வபிள், போல்ட்லாம் இருக்குது. கூகுள் ஃபயர்பேஸ் ஸ்டுடியோட ரெஸ்பான்ஸ் வந்து அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இல்லைனாலும் இட் இஸ் வெரி மச் ஃபாஸ்டர். ரெஸ்பான்ஸ் கொடுக்கல ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி இது வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 3-4 months முன்னாடி தான் கூகுள் லான்ச் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் கூகுள் வந்து பேக் அண்ட் சர்வீஸ்லையும் ஹோஸ்டிங்கில் வந்து எவ்வளோ ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹோப்ஃபுல்லி அவங்களோட அப்கமிங் ரிலீசஸில் அவங்க ஃபீச்சர் வந்து மச் பெட்டர் ஆக்கிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் இன்கேஸ் நீங்கள் வந்து ஏஐ ஆப் கிரியேஷன் ட்ரை பண்ணி பார்க்கணும், நீங்கள் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க, ஃப்ரீயாக ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கூகுள் ஃபயர்பேஸ் ஸ்டுடியோ கண்ணை மூடிட்டு யூஸ் பண்ணால் யூ won't get disappointed. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். I'll see you in the next video. Bye.